வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தற்போது நமது இணைப்பில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை இல்லை, கனமழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதா நீங்க இப்போ சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தீங்க. இப்போ எந்த அளவுக்கு சார் மழை இங்க இப்போ வாய்ப்பு இருக்கு? இல்ல, நம்ம எதிர்பார்த்த அந்த மலை மேகங்கள் பாத்தீங்கன்னா இந்த டெல்டா பகுதியில இருந்து நமக்கு அந்த தென் சென்னை மகாபலிபுரம் வரைக்குமே அங்க நம்ம இரவுல மையம் கொண்டு பார்த்தோம். ஸோ அது டெல்டால இருந்து கொஞ்சம் மேல நோக்கி நகர்ந்து இப்ப அந்த பாண்டி மற்றும் விழுப்புரம் கடலோரம், அதாவது நம்ம மரக்காணம் கோஸ்ட் அதுல இருந்து நமக்கு மகாபலிபுரத்துக்கு இருக்கிறத பாக்குறோம். ஸோ நைட்ல பெய்ந்த இந்த டெல்டா மாலையில இப்ப கொஞ்சம் மேல நமக்கு அந்த பாண்டி மற்றும் நம்ம மகாபலிபுரம் இதுல இருக்கிறத பாக்குறோம். ஸோ அந்த மிக கனமழையான வாய்ப்பு அங்க மழை பெய்து விட்டது. ஸோ டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகளில் திருவாரூர்ல கூட எனக்கு தெரிஞ்ச 200 மில்லிமீட்டர் மழை பெய்து பதிவாயிருக்கு பாக்குறோம். ஸ்ரீகாழியில கிட்டத்தட்ட 22 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு பாக்குறோம். ஸோ அங்க கொட்டி தீர்த்து விட்டது. இங்க பாத்தீங்கன்னா இந்த தென் சென்னை பகுதியில் 50 இருந்து 70 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். இப்பயும் மழை கொஞ்சம் மழை மேகங்கள் உள்ளுக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த தென் பகுதியில சில இடங்கள்ல தென் சென்னையில இப்ப மழை நல்ல கனமழை கொஞ்சம் பெஞ்சிட்டு இருக்குது. பட் இது எல்லாமே அந்த மேனேஜபிள் ரெயின்ஸா தான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ், அதாவது நம்ம கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் ஏதாவது ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்த்தோம். அது அதுக்கு நமக்கு கீழே பெய்து விட்டதால நமக்கு இதுக்கு மேல இன்னைக்கு மார்னிங் போக போக மழையோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். பர்டிகுலரா விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் நமக்கு இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு. சென்னையிலும் மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்கும். ஆனா அது மேனேஜபிள் ரெயின்ஸா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சார், இப்போ சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ டெல்டா மாவட்டங்கள், அதில் குறிப்பாக சீர்காழியில் பார்த்தீங்கன்னா இப்போ 22 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இப்போ திடீர் இந்த மழைக்கு என்ன சார் காரணம் அதிக அளவில் பெய்யறதுக்கு? இல்ல, இது நம்ம கிழக்குல இருந்து வரும் காற்று. இது ஒரு பெரிய புயல் சின்னமோ இல்லாட்டி புயலோ இல்ல ஒரு காற்றழுத்த பகுதியோ இப்ப கிடையாது. ஸோ ஒரு ஈஸ்டர்லி, அதாவது கிழக்குல இருந்து வர காற்று நம்ம பக்கத்துல கன்வர்ஜ் ஆகுது. அப்புறம் மேற்கு திசையில இருந்து வர காற்று இந்த பக்கம் அப்படியே மோதுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மழையானது நம்ம எக்ஸாக்டா நமக்கு தான் ஒரு பாண்டி, சென்னை, கடலூர்ன்றது ஒரு பெரிய தூரமாக தெரிகிறது. பட் இந்த மாதிரி மழையை நம்ம கணிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான விஷயம். எந்த இடத்துல அந்த மழை இருக்குன்னு நம்ம கணிக்க முடியும். பட் அந்த கனமழை, மிக கனமழை எங்க பெய்யும்ன்றது நமக்கு சுத்தமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சம்பந்தமே இல்லாம திருவாரூர்ல திருவாரூர்ல கூட 20 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குன்னு சொல்றாங்க. ஈவன் ஸ்ரீகாழியில பெய்ஞ்சிருக்குது. ஸோ இது முந்தநேற்று 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்டா பக்கத்துல நமக்கு இந்த மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது இன்னைக்கு இருக்கும்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ எக்ஸாக்டா நம்மளால இந்த மேகங்கள் எந்த இடத்துல மலை மேகங்கள் மோதி அந்த மழை வரும்ன்றது இது கொஞ்சம் கடினமான விஷயம். முன்ன பின்ன இருக்கும். நமக்கு பார்க்கும்போது ஒரு 300 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். நீங்க அந்த பெரிய ஈவெண்ட்ல காற்றோட இது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸோ இது ஒரு கடினமான மற்ற ஒரு புயல் சார்ந்ததுன்னா எங்க கரையை கடக்கு போக்குதான் மேகங்கள் எப்படி விழுது அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி ஒரு மழை நம்ம ஒரு கடினமான விஷயம் தான். அதுவும் ஆஃப் சீசன்ல பெய்யும்போது இன்னும் ஒரு கடினமான விஷயம் தான் சொல்றோம் நம்ம. சார், இப்போ வழக்கமாக இப்போ இந்த ஜனவரி மாதத்தை தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பனிப்பொழி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்பெல்ல இருக்கிறதுனால இப்போ இது இப்போ அதிகமாக இருக்கு. இப்போ கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இப்போ இது அதிகமாக இருக்கா சார்? இப்போ நமக்கு ஜனவரி 21, அதாவது 3 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல வரலாறு காணாத மழை நமக்கு பெய்ஞ்சதை பார்த்தோம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ இது அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் ஜனவரி மாதம்ன்றது நமக்கு தமிழகத்துல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர், அதாவது அதான் ஒரு ஆவரேஜ் ரெயின்ஃபாலே நம்ம பாக்குறோம். ஸோ 2 சென்டிமீட்டர் ஒரு மழைன்றது ஒரு சாதாரண மழை தான். அது ஒரு பெரிய மழை இதுவே கிடையாது. இப்ப சென்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட 22 இருந்து 3 சென்டிமீட்டர் தான். பட் இப்ப எல்லா இடத்துலயுமே கடந்த 2 நாட்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இருந்து 8 சென்டிமீட்டருக்கு மேலே நமக்கு பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஸோ ஒரு ஆஃப் சீசன் ரெயின்ஸ் தான். பட் இந்த ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 3-4 வருடமாவே நமக்கு இந்த ஜான்வரியில இந்த மழை பெய்யறதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம். முன்னாடி 2020க்கு முன்னாடி இது மாதிரி கிடையாது. பட் இப்ப தொடர்ந்து, அதாவது முன்னாடி இருக்கும், அதாவது 3 வருடம் 4 வருடத்துக்கு ஒரு வாட்டி அப்படி வர மாதிரி இருக்கும் மழை. இப்ப கடந்த சில 4 ஆண்டுகளாக பார்க்கும்போது எல்லா வருஷமே இந்த மான்சூன் நமக்கு ஸ்பில் ஓவர் ஆகிறத நம்ம பாக்குறோம். ஜனவரி மாசத்துல மழை பெய்யறத பாக்குறோம். ஸோ ஒரு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாக்குறோம். மேபி அடுத்த வருஷம் வருகின்ற ஆண்கள்ல, ஏன்னா வடகிழக்கு பருவமழை தாமதமா தொடங்கி அது முடிகிறது பாத்தீங்கன்னா ஜனவரியில பொங்கலுக்கு வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகிறத நம்ம பாக்குறோம். இப்போ நீங்கள் ஜான் 21 வரைக்கும் அப்போ சொல்லியிருந்தீங்க சார். இப்போ அது வரைக்கும் இப்போ அடுத்ததும் இதே மாதிரியான மழை, அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இல்ல, ஜனவரி 21ன்றது ஜனவரி 2021ல ஒரு நல்ல மழை, அதாவது வரலாறு காணாத மழை நமக்கு பெஞ்சதை சொல்றோம். இந்த ஜனவரி 21 சொல்லல. ஜனவரி 2021 வரைக்கும் 21ல பெருமழை பெஞ்சது ஜனவரியில. அப்ப நீர் பெருக்கல பயங்கரமா எடுத்து நிறைய ஃபிளட் எல்லாம் வந்தது, பயங்கரமான ஃபிளட். இப்ப டெல்டால கூட பாத்தீங்கன்னா இந்த 200 மில்லிமீட்டர் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஜனவரியை பொறுத்த வரைக்கும் நீங்க சீர்காழியில 220 சென்டிமீட்டர்ன்றது ஒரு வரலாறு காணாத மழை தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரிதான் திருவாரூர்லயும் சரி. இப்போ ஜனவரி மாசத்துல மிக மிக குறைவான 10 மடங்கு நமக்கு நார்மல் ஆவரேஜோட
ஒரு 10 மடங்கு மழை பெஞ்சதுக்கு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மழை தான். ஸோ ரேர் ஈவெண்ட் தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மழையானது வந்து அடுத்த சில நாட்கள் இப்ப தென் மாவட்டங்களுக்கு அப்படியே இந்த மேலடுக்கு சுழற்சியானது அப்படியே அரபிக்கடல்ல நகர்ந்து போகும்போது இப்ப ஸ்ரீலங்கா கீழே இருக்கிறது. அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அப்படியே நமக்கு அரபிக்கடல்ல போகும்போது தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் உள்ள உள் மாவட்டங்கள் இங்கெல்லாம் ரெயின்ஸ் வந்து அடுத்த 2 நாட்கள் ஷிஃப்ட் ஆகும். இதோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ஸ்டே வரைக்கும் நமக்கு இருக்கலாம். மேக்ஸிமம் தேர்ஸ்டே வரைக்கும் இதோட மழை தாக்கம் இன்ஃபுளுன்ஸ் நம்ம தமிழ்நாட்டு மேல இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வட தமிழகத்தோட சென்னை காஞ்சிபுரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று இரவு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மழை குறைந்துவிடும். அப்புறம் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இந்த மழை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை இல்லை, கனமழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு பிரதீப் ஜான். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.